ஓம் சாந்தி. இன்றைய முரளி 24 நவம்பர் 2024. அவ்யக்த் பாப்தாதா ரிவைஸ் 15-12 மதுபன். நேரப்படி லட்சியம் மற்றும் லட்சணத்தின் சமநிலை மூலமாக தந்தைக்கு சமமாக மாறுங்கள். இன்று நாலாபுறங்களிலும் உள்ள சுயமரியாதையில் இருக்கும் அனைத்து குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். இந்த சங்கம யுகத்தில் குழந்தைகள் உங்களுக்கு என்ன சுயமரியாதை கிடைத்து இருக்கிறதோ அதைவிட பெரிய சுயமரியாதை முழு கல்பத்திலும் எந்த ஆத்மாவிற்கும் கிடைக்க முடியாது. எவ்வளவு பெரிய சுயமரியாதை, இதை அறிவீர்களா? சுயமரியாதையின் போதை எவ்வளவு பெரியதாக இருக்கிறது, இது நினைவில் இருக்கிறதா? சுயமரியாதையின் மாலை மிக பெரியது. ஒவ்வொரு மணியாக எண்ணிக்கொண்டு செல்லுங்கள் மற்றும் சுயமரியாதையின் போதையில் கலந்து விடுங்கள். இந்த சுயமரியாதைகள், அதாவது பட்டங்கள், சுயம் பாப்தாதாவிடமிருந்து கிடைத்திருக்கின்றன. பரமாத்மாவிடமிருந்து சுயமரியாதை கிடைத்திருக்கிறது. எனவே இந்த சுயமரியாதையின் ஆன்மீக போதையை அசைப்பதற்கு எந்த அத்தாரிட்டியும் இல்லை. ஏனென்றால் இவை ஆல்மைட்டி அத்தாரிட்டி மூலமாக கிடைத்திருக்கிறது. ஒவ்வொரு குழந்தையின் நினைவிலும் எத்தனை மரியாதைகளின் மாலை போடப்பட்டு இருக்கிறது என்பதை அறிய இன்று அமிர்த வேளை உலகம் முழுவதும் உள்ள அனைத்து குழந்தைகளையும் பாப்தாதா சுற்றி வந்து பார்த்தார். மாலையை தாரணை செய்வது என்றால் நினைவு மூலமாக அந்த ஸ்திதியில் உறுதியாக இருப்பது. அதனால் இந்த நினைவின் ஸ்திதி எதுவரை இருக்கிறது என்று தன்னை சோதனை செய்யுங்கள். சுயமரியாதையின் நம்பிக்கை மற்றும் அதற்கான ஆன்மீக போதை இரண்டின் சமநிலை எதுவரை இருக்கிறது என்பதை பாப்தாதா பார்த்து கொண்டு இருந்தார். நம்பிக்கை ஞானம் நிறைந்தவராக மாற்றுகிறது, ஆன்மீக போதை சக்திசாலியாக மாற்றுகிறது. ஞானம் நிறைந்தவராக இருப்பதிலும் இரண்டு விதங்களை பார்த்தார். ஒன்று ஞானம் நிறைந்து இருப்பது, அடுத்தது ஞான சுரூபமாக இருப்பது. அதனால் நான் யார் என்று தன்னிடம் கேளுங்கள். குழந்தைகளின் லட்சியம் மிக உயர்ந்தது என்பது குழந்தைகளுக்கு தெரியும். லட்சியம் உயர்ந்ததாக இருக்கிறது. என்ன உயர்வாக இருக்கிறது? தந்தைக்கு சமமாக மாறுவேன் என்று எல்லோரும் சொல்கிறீர்கள். தந்தை எப்படி மிக உயர்ந்தவராக இருக்கிறாரோ அப்படி தந்தைக்கு சமமாக மாறும் லட்சியமும் எவ்வளவு உயர்வாக இருக்கிறது. அதனால் லட்சியத்தை பார்த்து பாப்தாதா அதிக மகிழ்ச்சி அடைகிறார். ஆனால் என்னவென்று சொல்லலாமா? ஆனால் என்ன? அதை டீச்சர்களும் டபுள் விதேசிகளும் கேட்பீர்களா? புரிந்து கொண்டீர்கள் தானே? லட்சியமும் லட்சணமும் சமமாக இருக்க வேண்டும் என்று பாப்தாதா விரும்புகிறார். லட்சியம் மற்றும் லட்சணம், அதாவது பிராக்டிக்கல் ஸ்திதி சமமாக இருக்கிறதா என்று இப்பொழுது தன்னிடம் கேளுங்கள். ஏனென்றால் லட்சியமும் லட்சணமும் சமமாக இருக்க வேண்டும். இதுவே தந்தைக்கு சமமாக மாறுவது. நேரப்படி இந்த சமநிலையை அருகில் கொண்டு வாருங்கள். தற்சமயம் பாப்தாதா குழந்தைகளின் ஒரு விஷயத்தை பார்க்க முடியாது. சில குழந்தைகள் பல விதங்களில் தந்தைக்கு சமமாக மாறுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். தந்தையின் அன்பிற்கு முன்னால் உழைக்க வேண்டிய அவசியமே இருப்பதில்லை. எங்கே அன்பு இருக்குமோ அங்கே முயற்சி இருப்பதில்லை. தலைகீழ் போதையால் தேக அபிமானத்தின் நேச்சர் ஏற்படுகிறது, இயல்பாகவே மாறிவிடுகிறது. தேக அபிமானத்திற்கு வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்கிறதா என்ன? அல்லது 63 பிறவிகள் முயற்சி செய்தீர்களா? நேச்சுரல் ஆகிவிட்டது. அதனால் இப்பொழுது அவ்வப்போது ஆத்மா என்று உணர்வதற்கு பதிலாக தேகத்திற்கு வந்து விடுகிறோம் என்று சொல்கிறீர்களா? தேக அபிமானம் எப்படி நேச்சுரலாகவும் இருக்கிறதோ அப்படி இப்போது ஆத்மா அபிமானி ஸ்திதியும் நேச்சராகவும் இருக்க வேண்டும். நேச்சரை மாற்றுவது கடினமாக இருக்கிறது. இப்போது கூட சில நேரம் எனது நோக்கமில்லை, நேச்சர் அப்படி இருக்கிறது என்று சொல்கிறீர்கள். அந்த நேச்சரை நேச்சுரலாக மாற்றுகிறீர்கள். அப்பொழுது பாப்சமான் நேச்சரை நேச்சுரலாக மாற்ற முடியாதா? தலைகீழ் நேச்சருக்கு வசமாகிறீர்கள். ஆனால் தந்தைக்கு சமமாக மாறுவது சரியான நேச்சராக இருக்கிறது. இதற்கு ஏன் உழைக்க வேண்டியதாக இருக்கிறது? பாப்தாதா இப்பொழுது அனைத்து குழந்தைகளும் ஆத்மா அபிமானியாக இருக்கும் நேச்சரை பார்க்க விரும்புகிறார். பிரம்ம பாபா போனாலும் வந்தாலும் எந்த காரியத்தை செய்தாலும் ஆத்மா அபிமானி ஸ்திதி நேச்சராக இருந்ததை பார்த்தீர்கள். பரிஸ்தா நிலையை, கர்மாத்தீத்த நிலையை, தந்தைக்கு சமமான நிலையை எப்படி நேச்சுரலாக மாற்றுவது என்று இந்த காலத்தில் விசேஷமாக தாதிகள் உரையாடுகிறார்கள் என்ற செய்தியை பாப்தாதா கேட்டார். நேச்சராக மாற்ற வேண்டும் என்று உரையாடுகிறீர்கள் தானே? பரிஸ்தா ஆக வேண்டும், கர்மாத்தீத் ஆக வேண்டும், தந்தை பிரத்யட்சமாக வேண்டும் என்ற நினைவு தாதிக்கும் அடிக்கடி வருகிறது தானே? அதனால் பரிஸ்தாவாக மாறுவது அல்லது நிராகாரி கர்மாத்தீத் நிலையை உருவாக்குவதற்கு நீர் அகங்காரியாவது விசேஷ சாதனமாக இருக்கிறது. நீர் அகங்காரியே நிராகாரியாக முடியும். அதனால் பிரம்ம மூலமாக தந்தை கடைசி மந்திரமான நிராகாரியின் கூடவே நீர் அகங்காரி என்றும் சொன்னார். தனது தேகம் அல்லது மற்றவர்களின் தேகத்தில் சிக்கிக்கொள்வதை மட்டும் தேக அகங்காரம் அல்லது தேக பானம் என்று சொல்வதில்லை.
தேக அகங்காரமும் இருக்கிறது, தேக பானமும் இருக்கிறது. உங்கள் தேகம் அல்லது மற்றவரின் தேக உணர்வில் இருப்பது, பற்றில் இருப்பது ஆகியவற்றில் மெஜாரிட்டி பாஸ் ஆகி இருக்கிறீர்கள். யார் முயற்சியின் ஈடுபாட்டில் இருப்பாரோ, உண்மையான முயற்சியாளரோ, அவர் இந்த பெரிய உருவை கடந்து இருக்கிறார். எனினும் தேக உணர்வின் சூட்சுமம் அநேக ரூபங்களில் இருக்கிறது. அதன் லிஸ்ட்டை நீங்கள் உங்களுக்குள் கலந்து ஆலோசித்து உருவாக்குங்கள். பார்த்தாதா என்று சொல்லவில்லை. இன்று இந்த அளவு ஜாடையே அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் எல்லோரும் அறிவாளிகளாக இருக்கிறீர்கள். உங்கள் எல்லோருக்கும் தெரியும் தானே. ஒருவேளை எல்லோரையும் கேட்டால் அனைவரும் அதிக திறமையோடு சொல்வீர்கள். எனினும் பார்த்தாதா ஒரு சிறிய எளிய முயற்சியை மட்டும் சொல்கிறார். சதா மனம், சொல், செயலில், சம்பந்தம் தொடர்பில் கடைசி மந்திரமான 3 வார்த்தைகளை, அதாவது நிராகாரி, நிராகங்காரி, நிர்விகாரி சதா நினைவில் வையுங்கள். எண்ணத்தில் எழுப்பினால் அதில் மகா மந்திரம் முழுமையாக இருக்கிறது என்பதை சோதனையில் செய்யுங்கள். அதே போல சொல்லிலும் செயலிலும் அனைத்திலும் இந்த 3 வார்த்தைகளை மட்டும் நினைவில் வையுங்கள். மேலும் சமமாக்குங்கள். இது எளிதுதானே. முழு முரளியும் நினைவில் செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. 3 வார்த்தைகளை மட்டும் நினைவில் வையுங்கள். இந்த மகா மந்திர எண்ணங்களையும் உயர்ந்ததாக மாற்றிவிடும். சொல்லிலும் பணிவை கொண்டு வரும், செயலிலும் சேவை உணர்வை கொண்டு வரும். சம்பந்தம் தொடர்பில் சதா சுப பாவனையின் உயர்ந்த விருப்பத்தின் உணர்வை ஏற்படுத்தும். பார்த்தாதா சேவை செய்திகளையும் கேட்கிறார். சேவையில் இந்த காலத்தில் பலவித கோர்ஸ்களை நடத்துகிறீர்கள். ஆனால் இப்போது ஒரு கோர்ஸ் மீதம் இருக்கிறது. அது ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் என்ன சக்தி தேவையோ அந்த சக்தியின் கோர்ஸ் நடத்த வேண்டும். சக்தியை நிறைக்கும் கோர்ஸ். வார்த்தை மூலமாக சொல்லும் கோர்ஸ் இல்லை. வார்த்தையோடு கூடவே சக்தியை நிறைக்கும் கோர்ஸ். அதன் மூலமே நல்லது நல்லது என்று சொல்லாமல் நல்லவராக மாற வேண்டும். இன்று எனக்கு சக்தியின் அஞ்சலி கிடைத்தது என்று வர்ணனை செய்ய வேண்டும். அஞ்சலியின் அனுபவம் ஏற்பட்டாலும் அந்த ஆத்மாக்களுக்கு அது அதிகமாகவே இருக்கும். கோர்ஸ் நடத்துங்கள். ஆனால் முதலில் தனக்கு நடத்தி பிறகு சொல்லுங்கள். அதனால் பார்த்தாத எதை விரும்புகிறார் என்று கேட்டீர்களா? லட்சியத்தையும் லட்சணத்தையும் சமமாக மாற்றுங்கள். அனைவருடைய லட்சியத்தையும் பார்த்தாத அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறார். இப்போது சமமாக்குங்கள். அப்போது தந்தைக்கு சமமாக மிக எளிதாக மாறிவிடுவீர்கள். பார்த்தாத குழந்தைகளை சமமாக இருப்பதை விட மேலாக, தன்னை விட மேலாக பார்க்கிறார். பார்த்தாதா சதா குழந்தைகளை தலையின் கிரீடம் என்று சொல்கிறார். அதனால் கிரீடம் தலைக்கு மேலே இருக்கிறது தானே. டீச்சர்கள் தலையின் கிரீடமாக இருக்கிறார்களா? டீச்சர்களோடு எத்தனை டீச்சர்கள் என்பதை பாருங்கள். ஒரு குறிப்பில் இத்தனை டீச்சர்கள் என்றால் ஒவ்வொரு குறிப்பிலும் எத்தனை டீச்சர்கள் இருப்பார்கள்? டீச்சர்கள் பார்த்தாதாவின் ஒரு ஆசையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றதை எழுப்பினார். எனினும் முன்னால் கொண்டு வரவில்லை. அது என்னவென்று தெரியுமா? ஒன்று, இப்போது வாரிசுகளை மாலை உருவாக்குங்கள் என்று பார்த்தாதா சொன்னார். வாரிசுகளை மாலை பொதுவான மாலை அல்ல. 2வது சம்பந்தம் தொடர்பில் உள்ளவர்களை மைக்காக மாற்றுங்கள். நீங்கள் சொற்பொழிவு ஆற்றாதீர்கள். ஆனால் அவர்கள் உங்கள் சார்பாக மீடியா ஆக வேண்டும். உங்கள் மீடியாவை உருவாக்குங்கள். மீடியா என்ன செய்கிறது? தலைகீழான அல்லது நேரான சப்தத்தை பரப்புகிறது தானே. அதனால் மைக்கை அப்படி தயார் செய்யுங்கள். அது மீடியாவிற்கு சமமாக பிரதர்ஷத்தின் சப்தத்தை பரப்ப வேண்டும். பகவான் வந்துவிட்டார், பகவான் வந்துவிட்டார் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். அதை அவர்கள் சாதாரணமாக பார்க்கிறார்கள். ஆனால் உங்கள் சார்பாக அடுத்தவர் சொல்ல வேண்டும். அத்தாரிட்டியில் இருப்பவர் சொல்ல வேண்டும். முதலில் நீங்கள் உங்கள் சக்திகளின் உருவில் பிரதட்சம் செய்யுங்கள். சக்திகள் எப்போது பிரதட்சமாவீர்களோ அப்போது தந்தை பிரதட்சமாவார். அதனால் உருவாக்குங்கள். மீடியாவை தயார் செய்யுங்கள். என்னவென்று பார்ப்போம். கங்கணமாக இருந்தாலும் சரிதான். மாலையை விடுங்கள். தயார் செய்திருக்கிறீர்களா? யார் அப்படி தயார் செய்திருக்கிறீர்களோ அவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். யார் தயார் செய்து இருக்கிறார் என்று பார்த்தாதா பார்ப்பார். நல்லது. தைரியம் வைத்திருக்கிறீர்கள். டீச்சர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை கேட்டீர்களா? சிவராத்திரியின் போது வாரிசு குவாலிட்டி ஆத்மாக்களை தயார் செய்யுங்கள். மைக்கை தயார் செய்யுங்கள். அப்போது அடுத்த வருட சிவராத்திரியின் போது அனைவருடைய வாயிலிருந்தும் சிவதந்தை வந்துவிட்டார் என்ற சப்தம் வெளிப்படும். அப்படி சிவராத்திரி கொண்டாடுங்கள். நிகழ்ச்சிகளை மிக நன்றாக திட்டமிட்டு இருக்கிறீர்கள். திட்டங்களை எல்லோருக்கும் அனுப்பி இருக்கிறீர்கள் தானே. திட்டங்களை நன்றாக உருவாக்கி இருக்கிறீர்கள். ஆனால் ஒவ்வொரு புரோகிராமிலும் யாராவது மைக்கை தயார் செய்ய வேண்டும், யாராவது வாரிசு தயாராக வேண்டும். இந்த முயற்சி செய்யுங்கள். சொற்பொழிவு ஆற்றினீர்கள், சென்று விட்டார்கள் என்பது கூடாது. இப்பொழுது 66 வருடங்கள் முடிந்துவிட்டன. சேவையின் 50வது ஆண்டு விழாவையும் கொண்டாடிவிட்டீர்கள். இப்போது சிவராத்திரியின் போது டைமண்ட் ஜூப்ளி கொண்டாடுங்கள். இந்த 2 வித ஆத்மாக்களையும் தயார் செய்யுங்கள். பிறகு முரசு ஒலிக்கிறதா இல்லை என்பதை பாருங்கள். நீங்கள் ஒன்று முரசு ஒலிக்க மாட்டீர்கள். நீங்கள் தேவிகள் காட்சி பெற வைப்பீர்கள். முரசு ஒலிப்பவர்களை தயார் செய்யுங்கள். அவர்கள் சிவசக்திகள் வந்துவிட்டார்கள் என்ற பிராக்டிகல் பாடலை பாட வேண்டும். சிவராத்திரியின் போது என்ன செய்ய வேண்டும் என்பதை கேட்டீர்களா? அப்படியே சொற்பொழிவாற்றி முடிக்க வேண்டாம்.
பிறகு பாபா 500, 1000, 10,000 ஆத்மாக்கள் வந்தன என்று எழுதுவீர்கள். வந்தார்கள், செய்தி கொடுத்தீர்கள். ஆனால் எத்தனை வாரிசுகள் வந்தன, எத்தனை மைக்குகள் வந்தன என்ற செய்தியை இப்போது கொடுக்க வேண்டும். எதை இதுவரை செய்தீர்களோ அப்படி நிலத்தை தயார் செய்தீர்கள், செய்தி கொடுத்தீர்கள். அது நல்லது என்று பாபா சொல்கிறார். அந்த சேவை வீணாகவில்லை, சக்திசாலியாக இருந்தது. பிரஜைகள் உருவானார்கள், ராயல் குடும்பத்தினர் உருவானார்கள். ஆனால் ராஜா ராணியும் தேவைதானே? ராஜா ராணி சிம்மாசனத்தில் அமர்பவர்கள் அல்ல. ராஜா ராணியோடு அங்கே தர்பாரிலும் அரசர்களுக்கு சமமாக அமர்வார்கள். அப்படிப்பட்டவர்களை உருவாக்குங்கள். ராஜ்ய தர்பார் அழகாக இருக்க வேண்டும். கேட்டீர்களா? சிவராத்திரியின் போது என்ன செய்ய வேண்டும்? பாண்டவர்கள் கேட்டீர்களா? கரங்களை உயர்த்துங்கள். கவனம் கொடுத்தீர்களா? நல்லது. மிக பெரிய மகாரதிகள் அமர்ந்திருக்கிறீர்கள். பார்த்தாதவிற்கு மகிழ்ச்சி. இதுவும் உள்ளத்தின் அன்பாக இருக்கிறது. ஏனென்றால் பிரதட்சம் எப்போது நடக்கும் என்று உங்கள் எல்லோருக்கும் எண்ணங்கள் ஓடுகின்றன தானே. அவற்றை பார்த்தாதா கேட்டுக்கொண்டே இருக்கிறார். மதுவனத்தை சேர்ந்தவர்கள் எதை கேட்டீர்கள்? மதுவனத்தை சேர்ந்தவர்கள் கேட்டீர்களா? மதுவன், சாந்திவன், ஞானசரோவர் எல்லா இடங்களை சேர்ந்தவர்களும் மதுவனவாசிகளே. நல்லது. மதுவனத்திலிருந்து முரசு ஒலிக்கும். எங்கிருந்து முரசு ஒலிக்கும்? மதுவனத்திலிருந்து இல்லையா? நாலாபுறங்களிலிருந்து ஒலிக்கும் என்று சொல்லுங்கள். ஒரு பக்கத்திலிருந்து மட்டும் ஒலிக்காது. மதுவனத்திலிருந்து ஒலிக்கும், நாலாபுறங்களிலிருந்து ஒலிக்கும். அப்போது கும்பகர்ணம் விழிப்பார். மதுவனத்தை சேர்ந்தவர்கள் எப்படி களைப்பில்லாமல் சேவையின் பாகத்தை நடித்து கொண்டிருக்கிறார்களோ அப்படி இந்த மன சேவையும் செய்து கொண்டிருங்கள். வெறும் கர்ம சேவை மட்டும் கிடையாது, மனம், சொல், செயல் 3 சேவைகளையும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் அதிகமாக செய்ய வேண்டும். மதுவனத்தை சேர்ந்தவர்களை மறக்கவில்லை. மதுவனத்தை சேர்ந்தவர்கள் பார்த்தாதான் மதுவனத்திற்கு வருகிறார். ஆனால் மதுவனத்தின் பெயரை எடுப்பதில்லை என்று நினைக்கிறார்கள். மதுவனம் சதா நினைவில் இருக்கிறது. மதுவனம் இல்லை என்றால் இவர்கள் எங்கே வருவது? சேவாதாரிகள் நீங்கள் சேவை செய்யவில்லை என்றால் இவர்கள் எப்படி சாப்பிடவும் தாங்கவும் முடியும்? அதனால் மதுவனத்தை சேர்ந்தவர்களையும் பார்த்தாதா இதயபூர்வமாக நினைவு செய்கிறார். மேலும் உளமாற ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். நல்லது. மதுவனத்தோடு அன்பு இருக்கிறது, டீச்சர்களோடு அன்பு இருக்கிறது, இனிமே தாய்மார்களின் மீது அன்பு இருக்கிறது. கூடவே மகாவீர பாண்டவர்களோடு அன்பு இருக்கிறது. பாண்டவர்கள் இல்லாமலும் கதி கிடைக்காது. எனவே 4 கரத்தின் உருவில் மகிமை அதிகமாக இருக்கிறது. பாண்டவர்கள் மற்றும் சக்திகள் இருவரின் கம்பைன்டு ரூபமே விஷ்ணு என்ற 4 கரமுடையவர். நல்லது. மதுவனத்தை சேர்ந்தவங்க எல்லோருக்கும் போதை இருக்கிறது தானே. வெற்றியின் போதை வேறு போதை அல்ல. நல்லது. பாண்டபவனில் மெஜாரிட்டி பாண்டவர்களாக இருக்கிறீர்கள். பாண்டவர்கள் இல்லை என்றால் உங்கள் எல்லோருக்கும் மதுவனத்தில் போதை வருவதில்லை. அதனால் பெருமையெல்லாம் உங்களை மகிழ்ச்சியாக இருக்க வைக்கும், உணவளிக்கும், பறக்க வைக்கும் மதுவன் நிவாசிகளுக்கே இருக்கிறது என்று பார்த்தாதாவிற்கு மதுவனவாசிகளின் நினைவு வந்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் இங்கே இருந்தாலும், மேலே அமர்ந்தாலும், அல்லது மதுவனத்தை சேர்ந்தவர்கள் இங்கே டூட்டியில் இருந்தாலும் நாலாபுறங்களில் உள்ள மதுவனவாசிகளுக்கு பார்த்தாத அமிர்த வேலையிலிருந்து நினைவுகளை கொடுக்கிறார். நல்லது. பார்த்தாத எந்த ஆன்மீக பயிற்சியை செய்ய சொன்னாரோ அதை நாளும் எத்தனை முறை செய்கிறீர்கள்? மேலும் எவ்வளவு நேரத்தில் செய்கிறீர்கள்? நிராகாரி மற்றும் பரிஸ்தா, தந்தை மற்றும் தாதா. ஒரு நொடி நிராகாரி, மறு நொடி பரிஸ்தா ரூபம். இரண்டிலும் தேக உணர்வு இல்லை. தேக உணர்விலிருந்து மேலே போக வேண்டுமென்றால் இந்த ஆன்மீக பயிற்சி காரியங்களை செய்து கொண்டே, உங்கள் கடமைகளை செய்து கொண்டே ஒரு நொடியில் செய்ய முடியும். இது ஒரு இயல்பான பயிற்சியாக இருக்க வேண்டும். ஒரு நொடி நிராகாரி, மறுநொடி பரிஸ்தா. நல்லது. இப்படி நிரந்தர நாலாபுறங்களிலும் பார்த்தாத நினைவில் மூழ்கியிருந்து தந்தைக்கு சமமாக மாற வேண்டும் என்ற லட்சணத்தை சமமாக மாற்றுபவர்களுக்கு யார் மூளை முடுக்குகளில் எல்லாம் அறிவியலின் சாதனங்களை வைத்து இரவு பகலாக விழிப்போடு அமர்ந்திருக்கும் குழந்தைகளுக்கு பார்த்தாதவின் அன்பு நினைவுகள் மற்றும் வாழ்த்துக்களை கொடுக்கிறார். மேலும் உள்ளத்தின் ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறார். அனைவரின் உள்ளத்திலும் இந்த நேரம் உள்ளத்திற்கு ஓய்வளிக்கும் தந்தையின் நினைவு கலந்திருப்பது பார்த்தாதவிற்கு தெரியும். ஒவ்வொரு மூலையில் அமர்ந்திருக்கும் குழந்தைகளுக்கு பார்த்தாத பர்சனலோடு பெயரோடு அன்பு நினைவுகளை கொடுக்கிறார். பெயர்களை மாலைகளை ஜெபித்தால் இரவே முடிந்துவிடும். பார்த்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் நினைவு கொடுக்கிறார். முயற்சியில் எந்த நம்பரில் இருந்தாலும் பார்த்தாதா சதா ஒவ்வொரு குழந்தைக்கும் உயர்ந்த சுயமரியாதையின் அன்பு நினைவுகளை கொடுத்து நமஸ்தே செய்கிறார். அன்பு நினைவுகளை கொடுக்கும் நேரத்தில் பார்த்தாதா முன்னால் நாலாபுறங்களிலும் உள்ள ஒவ்வொரு குழந்தையின் நினைவு இருக்கிறது. யாராவது ஒரு குழந்தை எந்த மூலையில், கிராமத்தில், நகரத்தில், நாட்டில், வெளிநாட்டில் எங்கே இருந்தாலும் பார்த்தாதா அவருக்கு சுயமரியாதையை நினைவூட்டி அன்பு நினைவுகளுக்கு அதிகாரிகளாக இருக்கிறீர்கள். ஏனென்றால் பாபா என்றும் சொன்னாலே அன்பு நினைவிற்கு அதிகாரிகளாக இருக்கிறீர்கள். முன்னால் இருக்கும் உங்கள் எல்லோரையும் பார்த்தாதா சுயமரியாதையை மாலை அணிந்த ரூபத்தில் பார்த்து கொண்டு இருக்கிறார். அனைவருக்கும் தந்தைக்கு சமமாக சுயமரியாதையின் சுரூபத்தில் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே தாதியோடு சரியாகிவிட்டதா? இப்போது வேற எந்த வியாதியும் இல்லை, ஓடிவிட்டது. அது காட்டுவதற்காக மட்டும் வந்தது, நம்மிடம் வருகிறது என்பதை நாமும் பார்க்க வேண்டும் என்பதற்காக வந்தது. அதனால் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. அனைத்து தாதிகளும் மிக நன்றாக பாகத்தை நடித்து கொண்டிருக்கிறீர்கள். பார்த்தாத அனைவருடைய பாகத்தையும் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். ஆதிரத்னம் தானே நிர்மல் சாந்தி தாதியோடு அனாதி ரூபத்திலும் நிராகாரி தந்தையின் அருகில் இருக்கிறீர்கள், கூடவே இருக்கிறீர்கள். மேலும் ஆதி ரூபத்திலும் ராஜ்ய தர்பாரின் துணைவாக இருக்கிறீர்கள். சதா ராயல் குடும்பத்தின் ராயலாக இருக்கிறீர்கள். மேலும் சங்கம யுகத்திலும் ஆதிரத்னமாக மாறுவதற்கு பாக்கியம் கிடைத்திருக்கிறது. அதனால் மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கிறது. பாக்கியம் இருக்கிறது தானே. நீங்கள் ஆஜராகி இருப்பது எல்லோருக்கும் வரமாக இருக்கிறது. பேசினாலும் பேசாவிட்டாலும், எதையாவது செய்தாலும் செய்யாவிட்டாலும் நீங்கள் ஆஜராகி இருப்பது எல்லோருக்கும் வரதானமாக இருக்கிறது. நல்லது. ஓம் சாந்தி.
வரதானம் லௌகிக அலௌகிக வாழ்க்கையில் சதா விலகியிருந்து பரமாத்மா துணையை அனுபவத்தின் மூலமாக மோகமற்றவராகுக. பிரபுவின் அன்பி அனுபவம் சதா விலகி இருப்பதின் அடையாளமாக இருக்கிறது. எந்த அளவு அன்பு இருக்குமோ அந்த அளவு கூடவே இருப்பீர்கள், தனியாக இருக்க மாட்டீர்கள். கூடவே இருப்பதே அன்பு என்று சொல்லப்படுகிறது. எப்போது தந்தை கூடவே இருக்கிறாரோ அப்போது அனைத்து சுமைகளையும் தந்தையிடம் கொடுத்துவிட்டு தான் லேசாகி விடுங்கள். இதுதான் முகமற்றவராக மாறுவதற்கான விதியாக இருக்கிறது. எனினும் முயற்சியின் பாடத்தில் சதா என்ற வார்த்தையை அண்டர்லைன் செய்யுங்கள். லௌகிக அலௌகிக வாழ்க்கையில் சதா விலகியிருங்கள், அப்போது சதா கூடவே இருக்கும் அனுபவம் ஏற்படும். ஸ்லோகன்: விகார வடிவ பாம்புகளை உங்கள் படுக்கையாக மாற்றினால் சகயோகியாக மாறிவிடுவீர்கள். தேங்க்ஸ் பாபா. ஓம் சாந்தி.